Dear students, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு cervical cancer அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் சம் எஸ்டிடி டிசீசஸில் ஃபங்கல் எஸ்டிஐ ஒன்று இருக்குது, அதை சொல்லிவிட்டு தென் வி வில் கோ ஃபார்வர்ட். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதில் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கேண்டிடியாசிஸ். ஸோ இந்த கேண்டிடியாசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இதை வந்து ஏற்படுத்தக்கூடிய காசேட்டிவ் ஏஜென்ட் வந்துட்டு கேண்டிடா அல்பிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை வந்து பார்த்தோம்னு சொன்னால் கேண்டிடியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயை வந்து ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த நோயினுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்துட்டு மவுத்தில், அதே போல் த்ரோட் தொண்டை பகுதிகளில், அண்ட் தென் இன்டெஸ்டைனல் ட்ராக் உணவு பாதை, அதே மாதிரி வந்து பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பான வெஜைனா. ஸோ இதனுடைய இடங்களில் வந்து இந்த பகுதிகளில் நோய் தொற்றானது வந்து அதாவது பாதிப்பு வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வெஜைனல் ரீஜனில் இச்சிங், அதே போல் வந்து சோர்னஸ் புண்ணு வந்து இருக்கும். அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ், ஸோ பெண்ணினுடைய அந்த இனப்பெருக்க உறுப்பின் வழியாக வந்து திரவமானது வந்து வெளிப்படப்படும் வெஜைனல் டிஸ்சார்ஜ். அண்ட் பெயின் டியூரிங், அதே போல் வந்து பார்த்தோம்னா யூரினேஷன், ஸோ சிறுநீர் கழிக்கின்ற சமயத்தில் வந்து வலியானது வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயினால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். ஓகேவா? ஸோ இதோட வந்துட்டு நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பாக்டீரியல் எஸ்டிஐ, ஃபங்கல் எஸ்டிஐ, வைரல் எஸ்டிஐ, புரோட்டோசோவன்ஸ். ஸோ இதை பற்றி பார்த்தோம். இதோட அது முடிஞ்சுது. அடுத்த தலைப்பு வந்து பார்த்தோம்னு சொன்னால் செர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை பற்றி. ஸோ அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அதுக்கான செர்வைக்கல் கேன்சர்னா என்ன, ஸோ எந்த இடத்துல வந்து ஏற்படுது, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, ஸோ அதற்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்ன, தென் அதுக்கப்புறம் அந்த நோயை வந்து கண்டறிவதற்கான நடைமுறையில் இருக்கக்கூடிய ஸ்கேனிங் முறைகள் என்ன, ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ், அண்ட் தென் எப்படி வந்து அந்த நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு செர்வைக்கல் கேன்சர். ஸோ கேன்சர் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னால் அப்நார்மல் க்ரோத் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த அப்நார்மல் க்ரோத் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் கேன்சர் செல்ஸ் வந்துட்டு பெண்ணினுடைய இனப்பெருக்க, அதாவது கருப்பை வாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கருப்பை அப்படிங்கிறது யூட்ரஸ். அந்த யூட்ரஸினுடைய கழுத்து பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செர்விக்ஸ் ரீஜனில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோயை நம்ம செர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த செர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது இட்ஸ் அ டைப் ஆஃப் கேன்சர் that occur in the cells of the cervix. ஸோ இந்த செர்விக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு படம் வரைகிறேன் பாருங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இதுதான் பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பு. இதுதான் வந்து இந்த கழுத்து பகுதி நம்ம சொல்லக்கூடிய இந்த செர்விக்ஸ் ரீஜியன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ இது யூட்ரஸ், ஸோ இது ஃபெலோப்பியன் டியூப், இது யூட்ரஸ், இது வெஜைனா பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பு. ஸோ இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்துட்டு கருப்பையினுடைய கழுத்து பகுதி. ஸோ இந்த பகுதியில் வந்துட்டு இந்த அப்நார்மல் க்ரோத் கேன்சர், இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் செர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரீஜன் கழுத்து பகுதி, கருப்பையினுடைய கழுத்து பகுதியாக தான் நம்ம செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அப்போ இந்த செர்விக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ லோயர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ். ஸோ இது வந்து யூட்ரஸ், இந்த யூட்ரஸினுடைய கீழ்ப்புற பகுதி. ஸோ இதான் வந்துட்டு இந்த கழுத்து பகுதியில் நம்ம செர்விக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூட்ரஸ் தட் கனெக்ட்ஸ் தி வெஜைனா. ஸோ இது எதை வந்து இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பான வெஜைனா வந்து இணைக்கக்கூடிய பகுதியாக இந்த செர்விக்ஸ் வந்துட்டு. ரைட். ஸோ இந்த செர்வைக்கல் கேன்சர்னு சொல்லக்கூடிய கருப்பை வாய் இந்த புற்றுநோயை வந்து ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வைரஸ் வந்து எது அப்படின்னு சொன்னால் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், HPV அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்.
ஸோ இந்த வைரஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு எதன் மூலமாக இந்த நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா செக்ஷுவலி, இது வந்துட்டு மெயின்லி பார்த்தோம்னு சொன்னா இட்ஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டிங் டிசீஸ், பால்வினை நோய். அதாவது வந்து இன்டர்கோர்ஸ் மூலமாக, உடலுறவு கொள்வதன் மூலமாக இந்த நோயானது வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கு. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டிங் டிசீஸ், HPV. ஸோ இந்த நோயை வந்து ஏற்படுத்துவதற்கு இந்த ஒரு வைரஸ் மட்டும் இல்லை, இதில் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. தேர் ஆர் வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ் காசஸ் தி cervical cancer. So various strains HPV play a role in causing mostly cervical cancer. So ஒரு வைரஸ் அல்ல, பல்வேறு விதமான நிறைய வகைகள் வந்துட்டு இதுல இருக்கு. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது நிறைய வகைகள் ஸ்ட்ரெயின், there are different strains வந்துட்டு இருக்கு causing cervical cancer வந்து ஏற்படுத்துவதற்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்துட்டு HPV causes abnormal growth of cancerous cells, abnormal growth of cancer cervical cells or abnormal growth. So இந்த abnormal growth தான் நாம என்ன சொல்றோம் அப்படினு சொன்னா very important term cervical dysplasia அப்படினு சொல்றோம். cervical dysplasia அப்படினு சொல்றோம் is a abnormal or precancerous cells in and around the woman's cervix, அதாவது இந்த cervix. So இந்த cervix பகுதியில வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப நார்மல் செல்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நார்மல் செல்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் மெயினாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தை இந்த அப்நார்மல் க்ரோத், அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுது. இப்போ சாதாரண செல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ சாதாரண செல்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். அதோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரணமான செல் வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு செல் வந்து 2 செல்லாக வந்து டிவைட் ஆகும். டிவைடான செல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு நார்மல் ஃபங்க்ஷனிங் வந்து இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அந்த செல்கள் வந்து இறுதி நிலையில் வந்து அந்த செயல்பாடு முடிச்சுட்டு அந்த செல்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இறந்து போயிடும். ஸோ இந்த பணியெல்லாம் வந்து பார்த்தோம்னா சார் செல்லுக்குள்ளே இருக்கு ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது நார்மலாக வந்து நடைபெறக்கூடியது. ஆனால் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய செல்ஸ் வந்துட்டு இந்த வைரஸினுடைய மியூட்டேஷன் காரணமாக நார்மல் செல்ஸ் பிகம் வந்து கேன்சர் செல்லாக, புற்றுநோய் செல்லாக வந்து மாறுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த செல் வந்து இந்த ஜீனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து ஒத்து வராது. அது வந்து தன்னைத்தானாகவே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் செயல்படும். அப்போ இப்போ நம்ம சொன்ன பாருங்க, க்ரோத் டிவைட் ஆகுது, ஃபங்க்ஷன் பண்ணுது, கடைசியில் இறந்து போகுதுன்னு. ஆனால் இந்த செல்கள் வந்து அப்படி இல்லை, எண்ணிக்கையில் வந்து பெருகிக்கொண்டே போகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அப்நார்மல் செல்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அப்நார்மல் செல்ஸ் கேன்சர் செல்ஸினுடைய இந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் நார்மல் செல்ஸினுடைய டிஎன்ஏவோட போயிட்டு இது வந்து அட்டாச்மெண்ட் ஆகிட்டு இந்த செல்லினுடைய கண்ட்ரோலில் வந்து யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வைரஸ் வந்து வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து வந்து செல்கள் வந்து பெருகிக்கொண்டே போகும். அந்த நிலையை தான் அந்த அப்நார்மாலிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளாசியா அப்படின்னு சொல்கிறோம். cervical dysplasia is a abnormal or precancerous cells in and around the woman's cervix. ஸோ இது மாதிரி நடந்த அப்நார்மல் செல்ஸ் நடந்து இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு வைரஸ்னால மியூட்டேஷன் நடக்கும். மியூட்டேஷன் காரணமாக நார்மல் செல் வந்து அப்நார்மல் செல்லாக மாறும். அப்நார்மல் செல்லாக மாறி வந்துட்டு இங்கே மாஸ் வந்து உண்டாகும், மாஸ் ஆஃப் செல்ஸ் உண்டாகும். அதை தான் நம்ம டியூமர், கட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் கேன்சர், ரைட்? ஸோ அந்த அப்நார்மல் செல் மாஸ், ஸோ இது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டியூமர் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இது வந்துட்டு இது வந்து சொல்லி முடிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அடுத்து வந்து இந்த கேன்சர் செல்ஸ் வந்து எப்படி நார்மல் செல்ஸ் வந்துட்டு கேன்சர் செல்லாக மாறுது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இப்போ இதில் வந்து இந்த கேன்சர் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேன்சர் செல்ஸ் வந்துட்டு இன்வர்டு நியர்பை த டிஷ்யூ அண்ட் ஸ்ப்ரெட் இன் த பாடி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பில் சொன்னோம், இதுதான் வந்து கேன்சர் செல்ஸ் அப்படின்னு சொன்னேன் செர்விக்ஸல் ரீஜனில். ஸோ இந்த வைரஸ் வந்துட்டு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலந்து அது ஹார்ட்டுக்கோ அல்லது லங்ஸுக்கோ வெவ்வேறு பகுதிகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரத்த ஓட்டத்தின் மூலமாக இந்த வைரஸ் ஆனது வந்து பரவும். அப்படி இந்த பரவக்கூடிய நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு பேர். இந்த டேர்ம் நீங்கள் ஏற்கனவே 11th வந்து படிச்சிருக்கிறீங்க. மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொன்னால் திசுக்களின் மூலமாகவும்
திசுக்கள் மூலமாக, அதாவது ரத்த ஓட்டத்தின் மூலமாக வெவ்வேறு உறுப்புகளுக்கு வந்து இந்த வைரஸ் ஆனது, புற்று செல்களானது வந்து பரவக்கூடிய இந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீசன் ஃபார் செர்வைக்கல் கேன்சர். பெண்கள்ல இந்த செர்வைக்கல் கேன்சர் வந்து ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் அன்கிளியர், தெளிவாக வந்து நமக்கு தெரியல. ஆனால் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஸோ என்னென்ன காரணிகளால் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 இஸ் என்விரான்மெண்ட், ஸோ வாழக்கூடிய இடம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. ஸோ இந்த இந்த இரண்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ஏர்லி ஸ்டேஜில் ஆரம்ப கால நிலையில் வந்து இந்த செர்வைக்கல் கேன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான நோ சைன் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இருக்காது. ஆனால் இந்த நோய் வந்து முற்றிப்போன நிலையில் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சிம்டம்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு செர்வைக்கல் கேன்சர், நோய் வந்து முற்றிப்போன நிலையில் பெண்களில் என்ன மாதிரியான புற்றுநோய், இந்த செர்வைக்கல் கேன்சர்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 வெஜைனல் ப்ளீடிங் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ். ஸோ இன்டர்கோர்ஸ் ஆர் தி அல்லது வந்து செக்ஸுவல் கான்டாக்ட், அதாவது வந்து இன்டர்கோர்ஸ் உடலுறவு கொண்ட பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்புலேருந்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரத்தப்போக்கு வந்து ஏற்படும், வெஜைனல் ப்ளீடிங் ஆஃப்டர் த இன்டர்கோர்ஸ். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ப்ளீடிங் பிட்வீன் த பீரியட்ஸ். ஸோ வந்துட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடைபெறும் பொழுது தான் வந்து ப்ளீடிங் வந்து இருக்கும். ஆனால் அது முடிந்த பிறகுமே கூட வந்து நார்மல் டேஸில் கூட என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னால் வெஜைனல் ப்ளீடிங் வந்து ஏற்படலாம். அதுக்கு அடுத்தது வந்து பெல்விக் பெயின். ஸோ பெல்விக் ரீஜன் அப்படிங்கிறது நம்ம இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம். ஸோ இடுப்பு வலி வந்து ஏற்படும். அண்ட் தென் வாட்டரி அண்ட் பிளட்டி வெஜைனல் டிஸ்சார்ஜ். ஸோ பெண்ணினுடைய கலவி கால்வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெஜைனா. ஸோ இந்த பகுதியிலிருந்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் திரவ வெளிப்பாடானது இருக்கும். அண்ட் தென் அதே போல் அப்நார்மல் வெஜைனல் ப்ளீடிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிவியராக இருக்கும். எப்போ அப்படின்னு சொன்னால் இந்த நோயானது வந்து முற்றிப்போன நிலையில். ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு செர்வைக்கல் கேன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக எப்படி வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஹேவிங் வித் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ். ஸோ பலரோடு வந்து உடலுறவு கொள்வதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நோயானது வந்து பரவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம். அண்ட் தென் ஹேவிங் செக்ஸ் அட் அன் ஏர்லி ஏஜ். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நம்ம திருமண வயது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னு சொன்னால் சட்டப்படி ஆண்களுக்கு வந்து 21 வயதும் பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் 18 வயதும் இருக்குது. ஆனால் இன்னுமே கிராமப்புறங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 13 வயசு 14 வயசுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருமணம் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடைபெறும் பொழுது பார்த்தோம்னு சொன்னால் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்துட்டு வெல் டெவலப்டாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஏர்லி ஏஜில் வந்துட்டு மேரேஜ் நடைபெறுகின்ற சமயத்தில் இந்த மாதிரியான நோயினுடைய தாக்கம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஹேவிங் செக்ஸ் அட் அன் ஏர்லி ஏஜ். ஸோ இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஹெச்பிவி. ஸோ ஹெச்பிவிங்கிறது என்னன்னு சொன்னேன், செர்வைக்கல் கேன்சரை வந்து காஸ் பண்ணக்கூடிய அந்த வைரஸ்க்கு பேர் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ப்ரொலாங்டு யூசேஜ் ஃபார் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். ஸோ கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கருத்தடை அப்படின்னு நம்ம போன கிளாஸில் வந்து படித்தோம். ஸோ இந்த கர்ப்பம் வந்து தரிக்காமல் இருப்பதற்காக சாப்பிடக்கூடிய இந்த மாத்திரைகளை தான் நம்ம கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து யாராவது பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து இந்த நோயினுடைய தாக்கம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ரொலாங்டு யூசேஜ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் கருத்தடை மாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஹேவிங் அதர் எஸ்டிஏ. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அவர்கள் வந்து இப்போ ஒரு நபருக்கு வந்து இப்போ ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தோம்னா சிஃபிலிஸ் அல்லது கொனேரியா அல்லது கிளமீடியாசிஸ் அல்லது வந்து இந்த மாதிரியான செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால ஏற்கனவே அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னால் ஸோ அவர்களுக்கு வந்து இந்த நோய் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு த்ரூ இன்டர்கோர்ஸ் மூலமாக என்ன ஆகும்னு சொன்னால் பரவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அதே போல் வந்து ஸ்மோக்கிங். ஸோ புகைப்பிடிப்பவர்களுக்கு பெண்களில் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸோ அவர்களுக்கு இந்த செர்வைக்கல் கேன்சர் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் டயக்னாசிஸ் ஆஃப் செர்வைக்கல் கேன்சர். இந்த நோயை வந்து எப்படி சார் வந்து கண்டறிகிறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த அதில் ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட், இது 1 மார்க்கில் கேட்பாங்க. பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் பெப்பானிகோலோ ஸ்மியர். பெப்பானிகோலோ அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்மியர் இந்த டெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சவருடைய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சவருடைய பேர். ஸோ அதனாலேயே அது இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் பெப்பானிகோலோ ஸ்மியர் அப்படின்னு பேர், பேப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதை வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களில் வயது வருவதற்கு முன்பாகவே, அதாவது 9 to 13 ஏஜுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வந்து நம்ம
எடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 21 வயசுலேருந்து அல்லது 30 இயர்ஸ்க்கு மேலே ஆண்டிற்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது 21 வயசுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து அதாவது வந்து செர்விக்கல் கேன்சர் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து உடலை வந்து நம்ம பரிசோதித்துக் கொள்வது நல்லது. ஸோ அதுதான் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. பேர் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் பேப் ஸ்மியர் அப்படின்னு பேர், பெப்பானிகோலோ ஸ்மியர் அப்படிங்கிறது ஸ்க்ரீனிங் டெஸ்டினுடைய பேர். ஸோ ப்ரீ கேன்சர் ஸ்க்ரீனிங் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் உமன் above 30 years once in a year. ஸோ ஆண்டிற்கு ஒரு முறையாவது இந்த பேப் ஸ்மியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் எது இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது டு டிட்டர்மைன் த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இப்போ கேன்சர் வந்துருச்சு, வந்த பிறகு என்ன ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்க அந்த பேஷண்ட்டு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு கொள்வதற்கு சில டயக்னாஸ்டிக் ஸ்கேனிங் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்பர் 1 எக்ஸ்ரே. ஸோ எக்ஸ்ரே நம்ம கதிர்வீச்சு முறைகள் எக்ஸ்ரே வந்து நம்ம செலுத்தி அது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இது வெஜைனா. ஸோ இந்த பகுதி தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் செர்விக்ஸ். ஸோ இதில் வந்து கேன்சர் வந்து இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கா அல்லது வந்து இன்னும் நோய் வந்து முத்தி போச்சா, எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்துக்கொள்வதன் மூலமாக, அதே போல் வந்து சிடி ஸ்கேன் கம்ப்யூட்டரைஸ்டு டோமோகிராஃபி ஸ்கேன் அண்ட் தென் எம்ஆர்ஐ மல்டிபிள் ரெசனன்ஸ் இமேஜிங்னு சொல்லக்கூடிய இந்த முறையில், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது வந்து பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைகளில் இந்த பல்வேறு வகையான ஸ்கேனிங் மெத்தடில் என்ன ஸ்டேஜில் வந்துட்டு கேன்சர் வந்து இருக்குது, ஆரம்ப நிலையில் இல்லை முத்தி போன நிலையில் இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மருத்துவர்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய டிட்டர்மைன் த ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த 4 முறைகள் வந்துட்டு இருக்குது. இது முக்கியம். அதுக்கு அடுத்தது இப்போ நோய் வந்துட்ட பிறகு ட்ரீட்மெண்ட் மெத்தட் எப்படி வந்து சிகிச்சை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது அதில் 3 முறைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேடியேஷன் தெரப்பி. ஸோ ரேடியேஷன் தெரப்பி அப்படிங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிகள் மீது டியூமர் மீது வந்து எக்ஸ்ரேஸ் அண்ட் சமதர் ரேஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் செலுத்தி அந்த கேன்சர் செல்ஸை வந்து அழிப்பதற்கான சிகிச்சை முறை. இதை வந்து நம்ம தமிழில் வந்து கதிர்வீச்சு முறை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இங்கிலீஷ் வந்துட்டு ரேடியேஷன் தெரப்பி. ஸோ இது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட். செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சர்ஜரி. ஸோ சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது ரிமூவல் ஆஃப் டியூமர். ஸோ எந்த பகுதியில் வந்து கட்டி இருக்குது, கட்டி மட்டும் எடுக்க மாட்டாங்க, கட்டியோட அதை சுற்றி இருக்கக்கூடிய, ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கும் என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் கேன்சர்ஸ் வந்து பரவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ அந்த கட்டியை மட்டும் இல்லாமல் கட்டியோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரிமூவல் ஆஃப் த டியூமர்னா த மீனிங் கட்டி அண்ட் சரௌண்டிங் த ஹெல்தி டிஷ்யூ, அதை சுற்றி இருக்கக்கூடிய திசுக்களையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அறுவை சிகிச்சையின் மூலமாக நீக்குவார்கள். இது 2வது முறை. 3வது முறை என்ன அப்படின்னு சொன்னால் கீமோ தெரப்பி. ஸோ கீமோ தெரப்பி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ட்ரக்ஸ் டு டெஸ்ட்ராய் த கேன்சர். ஸோ இப்போ புற்று செல்களுக்கு தகுந்த மாதிரி ஆன்டி கேன்சரஸ் மருந்துகளை வந்து கொடுத்து எந்தெந்த பகுதிகளெலாம் வந்து புற்றுநோயெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த பகுதியை வந்து சரி செய்வதற்கு அழிப்பதற்கு மருந்துகள் மூலமாக வந்து சிகிச்சை முறை கொடுக்கறது. அதுக்கு பேர் வந்து கீமோ தெரப்பி அப்படின்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் மெத்தட். இந்த செர்வைக்கல் கேன்சர் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹெச்பிவி வேக்சினேஷன் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக பெண் குழந்தைகளில் வயதுக்கு வருவதற்கு முன்பாகவே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பொதுவாக வந்துட்டு ஒரு 13 இயர்ஸ் அடல்சன் ஏஜ் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வயதுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வேக்சின்ஸ் வந்து போட்டுக்கொள்ளலாம். ஸோ 9 to 13 இயர்ஸ் வயது வருவதற்கு முன்பாக வேக்சின் வந்து போடணும். இது நம்பர் 1. நம்பர் 2 have to routine pap test. ஸோ பேப் டெஸ்ட் பற்றி ஏற்கனவே சொன்னேன். பெப்பானிகோலோ ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னு பேர். இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ இது வந்து ஆண்டிற்கு ஒரு முறை 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து ஆண்டிற்கு ஒரு முறை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பேப் டெஸ்ட் வந்து எடுத்துக்கொள்வது சரியானது. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் நல்லா எக்ஸசைஸ் செய்கிறது, யோகா செய்கிறது, நல்ல உணவு பழக்க வழக்க முறை. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நோயிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அதுதான் நம்ம ஹேவிங் அ
ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் வந்துட்டு அவாய்டிங் டொபாக்கோ யூசேஜ், ஸோ புகையிலை பழக்கம் வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது ப்ரிவென்டிங் இயர்லி மேரேஜ், நம்ம வந்து சொன்ன மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த 18 வயதுக்கு மேலே தான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அதே போல் நல்ல ஹெல்த் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இயர்லி மேரேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது 12 வயசு 13 வயசு 14 வயசு, ஸோ இந்த மாதிரி இயர்லி மேரேஜில் வந்துட்டு மேரேஜ் வந்து செய்யக்கூடாது. ஸோ ப்ரிவென்டிங் இயர்லி மேரேஜ். அடுத்தது ப்ராக்டிஸிங் மோனோகேமி. மோனோகேமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண், ஸோ அது மாதிரி தான் வந்து இன்டர் கோர்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு நபர் வந்து பலரோடு மல்டிபிள் பார்ட்னர்ஸோடு வந்து இன்டர் கோர்ஸ் செக்ஸ் வைத்துக் கொள்ளுதல், இது வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடாது. ஸோ செய்யக்கூடாது, ரைட். ஸோ ப்ராக்டிஸிங் மோனோகேமி, ஒரு ஆண் ஒரு பெண். அடுத்து ஃபைனலி ப்ரொமோட்டிங் சேஃப் செக்ஸ், ஸோ பாதுகாப்பான உடல் உறவு முறை. ஸோ பாதுகாப்பான உடல் உறவு முறை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து நம்ம பாதுகாப்பு உள்ளது பார்த்தோம்னு சொன்னால் ஸோ யூசிங் ஆஃப் காண்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி மாதிரிலாம் நம்ம இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சம் ஆஃப் தி மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் cervical கேன்சர். ஸோ இது இப்போ இந்த வகுப்புலாம் நம்ம cervical கேன்சர்னா என்ன, ஸோ அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு என்னென்ன, ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னா என்ன, அதனுடைய டயக்னாஸ்டிக் மெத்தடில் வந்து என்னென்ன ஸ்கேனிங் இருக்குது, ஸ்கேனிங் டைப் இருக்குது, ட்ரீட்மெண்ட் என்ன, அதில் வந்துட்டு சர்ஜரி பற்றி சொன்னேன். அதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹிஸ்டெக்டமி அப்படிங்கிறது ஒன்று. ஹிஸ்டெக்டமினா என்னங்கிறத தெரிஞ்சுங்க. ஹிஸ்டெக்டமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ரிமூவல் ஆஃப் யூட்ரஸ். ஸோ பெண்களில் யூட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம கருப்பை கர்ப்பப்பைன்னு சொல்கிறோம். ஸோ கர்ப்பப்பை வந்து நீக்கக்கூடிய அந்த முறைக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டெக்டமி அப்படின்னு பேர். ஸோ அதில் மெத்தடில் வந்து நான் சொன்னேன் எக்ஸ்ரே மெத்தட், அதாவது ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணி வந்து சரி செய்கிறது, கீமோதெராப்பி, சர்ஜரி, அண்ட் தென் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரேடியேஷன் தெராப்பி சொன்னோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.